ஓகே. எனக்கு வந்து என்கேப்சுலேஷன் டாபிக் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்கேப்சுலேஷனுக்கு நம்ம ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்கேப்சுலேஷன்ல என்னெல்லாம் நம்ம படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, the first thing would be what is an encapsulation, and then package. So package, அதுக்கப்புறமா axis modifiers. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்கேப்சுலேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் டேட்டா ஹைடிங் அப்படின்றது தான். ஸோ தட் இஸ் ஒரு ஒரு டேட்டா இருக்கு. அதை வந்து வி ஆர் ராப்பிங் அப் இன்டு அ சிங்கிள் யூனிட் அப்படின்றது தான் வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல சிங்கிள் யூனிட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, தட் இஸ் அ கிளாஸ். இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்க்குள்ள வி ஹேவ் லைக் திஸ். இது வந்து ஒரு லைக் ஒரு கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குன்னா, தென் இதுல வந்து இந்த ஐடி, இந்த இந்த யூனிட்ஸ் இந்த இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வந்து ரேப் அப் பண்ணி வச்சிருக்கிறது வந்து எதுனா கிளாஸ் இல்லையா? ஸோ இந்த இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இதே மாதிரி இந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் குரூப் பண்ணி வச்சிருக்கிறது எது அப்படின்னு சொன்னா பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜ், இந்த ஸ்பெசிபிக் பேக்கேஜ், இப்போ லூப்ஸ் ரிலேட்டட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னா லூப்ஸ் எல்லாம் இருக்குன்னா, ஃபார் லூப், வைல் லூப் ப்ரோக்ராம் எல்லாமே எதுக்குள்ள இருக்குன்னா அந்த லூப்ஸ் அப்படின்ற பேக்கேஜ்குள்ள இருக்கும். ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே ரேப்ட் அப் இன்டு தி பேக்கேஜ். இந்த மாதிரி இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் தான் they are calling it as a pack encapsulation, data hiding. இப்போ நான் இந்த ஒரு say for instance, இப்போ இந்த லூப் எக்ஸாம்பிள் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த லூப் எக்ஸாம்பிள்ல நான் போயிட்டு இந்த பேட்டர்ன் அப்படின்ற இந்த ப்ரோக்ராம், இந்த கிளாஸை வந்து ஆக்சஸ் பண்றேன்னா, சிம்பிளா நான் வந்து பேட்டர்ன் அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் இப்படி கொடுத்தேன்னா அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. there is no issue in that. ஓகே. இதே பேட்டர்ன் ப்ரோக்ராமை நான் இந்த என்கேப்சுலேஷன்ல இங்க போயிட்டு நான் கொடுக்குறேன்னா, இது வந்து எனக்கு அக்செப்ட் பண்ணாது. இங்க வந்து எரர் காமிக்கும். ஸோ பேட்டர்ன் cannot be resolved அப்படின்னு சொல்லலாம். the reason is இதனோட விசிபிலிட்டி, பேட்டர்ன்ற இந்த கிளாஸோட விசிபிலிட்டி will be within this loops package. outside of the loop பேக்கேஜ்க்கு வந்து வராது அது. ஸோ அது வரணும்னா we'll have to import it. இப்போ இங்க போய் மவுஸ் ஓவர் பண்ணா பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா? இதுல 100 இருக்கு. ஸோ பேட்டர்ன்லயே பாருங்க, ஜாவாலேயே யூட்டில்ல ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கு. ஸோ அந்த கிளாஸோட இது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ நம்மளோட இது வந்து எதுல இருக்கு, அந்த பேக்கேஜ் நேம் வச்சு தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் நம்மளோட கிளாஸ் பேட்டர்ன் எதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இம்போர்ட் பண்ணும்போது ஜஸ்ட் வில் ஹேவ் டு கோ ஃபார் த மவுஸ் ஓவர். இங்கேயே இம்பார்ட்டன்ட் இந்த இம்போர்ட் லிங்க்ஸ் எல்லாம் இங்கேயே இருக்கும். நம்ம எந்த இம்போர்ட் கிளாஸ் கரெக்டாக பண்ணணுமோ அதை வந்து வில் ஹேவ் டு இம்போர்ட். இப்போ பேட்டர்ன் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு இங்கே வந்து இம்போர்ட் லூப்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஹைட் பண்ணணும். சப்போஸ் இந்த கிளாஸ் வந்து எனக்கு வந்து அவுட் சைட் ஆஃப் த பேக்கேஜ் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னா, தென் வி கேன் டூ இட் வித் ஹெல்ப் ஆஃப் ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ். ஸோ இந்த டேட்டா ஹைடிங் ப்ராசஸ், அதை ஆக்சஸ் பண்றது இல்லை அதை வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து இந்த ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் தான். இதெல்லாமே சேர்ந்து தான் வந்து இந்த என்கேப்சுலேஷன்ஸ். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பேக்கேஜ். ஸோ பேக்கேஜ் பற்றி பார்க்கலாம். ஸோ என்கேப்சுலேஷன்னா ஜென்ரலி ஓவரால் இஸ் டேட்டா ஹைடிங் ப்ராசஸ். ஸோ பேக்கேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், கைண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர். நீங்கள் பேக்கேஜாக போடுறது எல்லாமே நத்திங் பட் ஃபோல்டர்ஸ். இப்போ இந்த இந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்கு நம்ம போகணும், இது எங்கே இருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம்னா,
இப்போ இந்த லொகேஷன் இங்கே இருக்கு, ஷோயிங் சிஸ்டம் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு போறீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற அந்த பேக்கேஜஸ் எல்லாமே எப்படி வந்திருக்கு, ஃபோல்டர்ஸாக தான் இருக்கு. எஸ்ஆர்சிக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஃபோல்டர்ஸ். அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸா இருக்கும், அவ்வளவுதான். ஐ திங்க் அந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு விசிபிள் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த இந்த எக்ஸ்ப்ளோரருக்குள்ள ஒரு ஸ்க்ரீன் ஐ திங்க் இட் இஸ் நாட் பி ஷேர்ட், பட் இட்ஸ் நத்திங் பட் ஒன் செகண்ட், சேஞ்ச் பண்ண முடியாது. பட் ஃபைன், ஐ திங்க் இட் இஸ் அ ஃபோல்டர். நீங்க அது போய் உங்களோட ப்ராஜெக்ட்ல ஓப்பன் பண்ணி பாருங்க. தட் வில் லுக் லைக் அ ஃபோல்டர்ஸ். ஸோ அந்த ஒரு ஃபோல்டருக்குள்ள தான் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பேக்கேஜ்ன்றது ஒரு ஃபோல்டர் தான். இந்த ஏன் நம்ம இந்த மாதிரி ஃபோல்டரா பிரிக்கிறோம்னா, the purpose is grouping the classes into a specific relevant packages. ஸோ லூப்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே லூப்குள்ள இருக்கணும். ஊப்ஸ் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஊப்ஸ்ல போடுறேன். அப்ஸ்ட்ராக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் அப்ஸ்ட்ராக்ஷன்ல இருக்கு. நாளைக்கு அரே படிக்க போறோம்னா அரேக்கு ஒரு பேக்கேஜ், ஸ்ட்ரிங்குக்கு ஒரு பேக்கேஜ், கலெக்ஷனுக்கு ஒரு பேக்கேஜ், இப்படி போட்டு படிச்சாதான் நம்ம நாளைக்கு போயிட்டு ஏதாவது கிளாஸ் எடுத்து ரெஃபர் பண்ணோம்னா ஓகே லூப் ப்ரோக்ராம்ல எதுல இருக்கும், லூப்ஸ்ல இருக்கும். ஸோ இதுல போய் பார்த்தா இதுல எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி நீங்க போடாம என்டையர் கிளாஸஸையும் எடுத்து போட்டிருந்தீங்கன்னா எல்லாமே கிளாஸஸ் எல்லாம் இது ஒரே இதுல அப்படியே இருக்கும். இட்ஸ் வில் பி வெரி டிஃபிகல்ட் இல்லையா? ஸோ அதுவும் இல்லாமல் கிளாஸ் லோடிங், இந்த லோடர் அப்படின்றதும் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஸோ அது என்னது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இப்போ பார்த்துருவோம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் சைட் ஆஃப் த பேக்கேஜ் கிளாஸ்ல இருக்கிறத நான் என்ன பண்ணிருப்பேன்னா இம்போர்ட் லூப்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். விச் மீன்ஸ் இந்த பர்டிகுலர் கிளாஸ் தான் எனக்கு வந்து இந்த கிளாஸ்ல இந்த என்கேப்சுலேஷன் எக்ஸாம்பிள்ன்ற கிளாஸ்ல வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நீங்க இதை வந்து இப்படி பண்ணாம இந்த இடத்துல ஸ்டார் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த லூப்ஸ்ல இருக்கிற எல்லா கிளாஸஸுமே வில் பி லோடட் இன் திஸ் கிளாஸ். இப்போ நம்ம எதுவுமே தனியா நான் இம்பார்ட்டன்ட்லாம் கொடுக்கவே தேவையில்லை. அதுல இருக்கிற மற்ற நம்பர் சம், இந்த நம்பர் சம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாமே அப்படியே நான் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எனக்கு இஷ்யூவே காட்டாது. பிகாஸ் நான் இங்கே ஆஸ்ட்ரிக் போட்டேன்னா ஆல் த திங்ஸ் இந்த பேக்கேஜ்குள்ள இருக்கிற எல்லாமே வந்து ஆக்சஸ் ஆகிடும். ஏன்னா இது வந்து நாட் அட்வைசபிள் சொல்யூஷன். நீங்க எது வந்து ஆக்சஸ் பண்ணணுமோ அந்த கிளாஸஸ் மட்டும் நீங்க இம்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த கிளாஸ் வேணுமா தனியா நீங்க மறுபடியும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்படிதான் பண்ணணுமே தவிர எல்லாத்தையும் பண்ணக்கூடாது. பிகாஸ் இது சின்ன ப்ரோக்ராம், இதுல 5-6 ஃபைல்ஸ் தான் இருக்கு. இப்போ இதே வந்து ஒரு ஜேஆர்இயே எடுத்தீங்கன்னா இங்கே ஜேஆர்இல ஒரு லைப்ரரி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ இதுக்குள்ள போனா மட்டுமே இந்த ஒரு ஜார்ன்றது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் த திங்ஸ். அதுக்குள்ள நிறைய பேக்கேஜ் இருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் பேக்கேஜுக்குள்ள இவ்வளோ கிளாஸஸ் இருக்கும். நீங்க இந்த ஆஸ்ட்ரிக்னு போட்டு விட்டுட்டீங்கன்னா இதுல இருக்கிற எல்லா கிளாஸஸும் வந்து உங்களுக்கு வந்து லோட் ஆகும் ஒரே கிளாஸ்ல. தட்ஸ் ஆல் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஃபைன். எஸ். ஸோ இதுதான் வந்து பேக்கேஜோட அட்வான்டேஜ். குரூப்பாக பிரிக்கணும். நம்ம வந்து எங்கே தேவையோ அங்கே வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது. ஸோ இது ஆஸ் ஆஃப் நவ் திஸ் லைக் ஆல் அவர் யூசர் டிஃபைன் பேக்கேஜஸ். ஜாவா பேக்கேஜஸும் இருக்கு. ஸோ இந்த ஜாவா பேக்கேஜஸும் நம்ம வந்து வில் ஹேவ் டு நோ. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே ஜாவா பேக்கேஜஸ் தான். லைக் இப்போ ஒரு ஏஎஸ் அல்காரிதம் அப்படின்னு சொல்றாங்க, லேங் பேக்கேஜ், ஐஓ பேக்கேஜ், இந்த மாதிரி இதுக்கு மாடியூல், ரன் டைம், மேத் பேக்கேஜ், நெட் பேக்கேஜ், செக்யூரிட்டி, யூட்டில் பேக்கேஜ், டைம் ஜோன், எல்லாமே பேக்கேஜஸ் தான். இப்போ நீங்க வந்து எஸ்கியூஎல் ஒர்க் பண்ணணும்னா தென் எஸ்கியூஎல் பேக்கேஜஸ் வில் பி தேர் இன் java.sql. இதுல இல்ல ஜாவா. ஐ மீன் லைக் கனெக்ஷன் அப்படின்னு போட்டால் அதில் வரும். அதில் பார்க்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கு. லைக் கனெக்ஷன் இந்த கனெக்ஷன் அப்படின்றது வந்து எஸ்கியூஎல்லையும் அந்த கிளாஸ் இருக்கு, ஜாவா எஸ்கியூஎல் அப்படின்னு வருது இல்லையா? இந்த பேக்கேஜ்லேருந்து வரும் அப்படின்றது. நெட்வொர்க் ரிலேட்டட் கோட் ஹெச்டிடிபி URL கனெக்ஷன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வந்து நெட்வொர்க் ரிலேட்டடுக்கான கோட். ஸோ இந்த கோடை வச்சு தான் வந்து இந்த சர்வரோட கனெக்ட் பண்ணுறது இந்த ஒர்க்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது பண்ணால் ஹெச்டிடிபி நெட் பேக்கேஜ் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. இது வந்து எஸ்கியூஎல் ரிலேட்டட் வந்து வந்துருச்சு. ஃபைல் ரிலேட்டட் ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ண போறீங்கன்னா ஃபைல்
ஃபைலுன்னு கொடுக்கும்போதே ஜாவா ஐஓ. ஸோ ஐஓ பேக்கேஜ் வந்து உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடும். ஸோ யூட்டில் நம்ம ஏதோ ஸ்கேனர் இதெல்லாம் போடுறோம் இல்லையா, ஸ்கேனருக்கு ஸ்கேன் போடுறோம், இதெல்லாம் வந்து யூட்டிலில் தான் இருக்கும். யூட்டில் இஸ் த மோஸ்ட் திங். அரே லிஸ்ட் எல்லாமே கம்ஸ் அண்டர் யூட்டில். எல்லாமே வந்து யூட்டில்ல இருந்து தான் வரும். ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இது மட்டும்தான் இல்லை, லைக் செக்யூரிட்டி ரிலேட்டட் கோடு, இது ஏஎஸ் அல்காரிதம் இந்த மாதிரி போடுறது எல்லாமே வில் பி தேர் இன் தி பேக்கேஜஸ். பட் இதில் வந்து இங்கே நம்ம இம்போர்ட்னு போட்டால் தான் அந்தந்த பேக்கேஜஸ் வரும். அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் திங் தான் வரும். இப்போ உங்களுக்கு ஃபைலில் இருக்கிற மொத்தமும் வேணும்னா யூ கேன் புட் ஆஸ்ட்ரிக். ஸோ ஐஓவில் இருக்கிற மொத்த ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம், ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், இதில் என்னென்னலாம் இருக்குமோ பஃபர்ட் இன்புட் ஸ்ட்ரீம் எல்லாமே வந்து உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடும். தட் சாய்ஸ் நமக்கு அது தேவைப்படாது, அதனால நம்ம அதை போடணுன்ற அவசியம் கிடையாது. பட் நம்ம போட்டாலும் போடலனாலும் பை டிஃபால்ட்டாக இங்கே நமக்கு இருக்க போகிற பேக்கேஜ் எதுன்னா லேங் பேக்கேஜ். இந்த லேங் போட்டாலே பை டிஃபால்ட்டாக ஆஸ்ட்ரிக் போட்டுக்கும் அதுவே. இந்த லேங் பேக்கேஜ் வந்து வில் பி தேர். இந்த ரன் டைம் ஆகட்டும், இது எல்லாமே வில் பி தேர். ஸோ அதனோட ஹெல்ப்பால் தான் நம்மளால வந்து இந்த ஸ்ட்ரிங் கிளாஸஸ் எல்லாம் வந்து நம்மளால டைரெக்டாக டைப் பண்ண முடியுது. ஓகே, இந்த ஸ்ட்ரிங்குன்னு போடுறோம். இப்போ இந்த ஸ்ட்ரிங்ன்றது எதுக்குள்ள இருக்கும், நீ இந்த கிளாஸே போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட ஜாவாவோட இதில் போய் பார்த்தீங்கன்னா பேக்கேஜில் ஜாவா லேங் அப்படின்னு இது வந்து ஜாவாவோட கோட். அதில் போய் பார்த்தாலும் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம் அது என்ன பேக்கேஜில் ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லேங் பேக்கேஜ் அப்படின்றது டிஃபால்ட், இது நீங்கள் போடணும்னு அவசியமே கிடையாது. இது நீங்கள் போடலனாலும் தட் வில் பி தேர். இம்போர்ட் பண்ணலன்னு நீங்கள் இஷ்யூ பண்ணாது. ஸோ வாட் இஸ் த டிஃபால்ட் ஜாவா லாங்குவேஜ் பேக்கேஜ் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஜாவா லேங் பேக்கேஜ். ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் வந்து ஜாவா பேக்கேஜஸ். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு access modifiers. access modifiers-ல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா we'll see that. இது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது பார்க்கலாம். இது வந்து int age int array name age and then அப்படி ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்டூடெண்டோட கிளாஸ்ல. இப்போ இதுல வந்து நீங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டிஃபால்ட் access modifier. நீங்க அதை தவிர்த்து என்ன பண்ணலாம்னா we can make this age as private and mark as public. இது வந்து protected அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மொத்தம் நமக்கு இருக்கிறது 4 டேட்டா டைப்: டிஃபால்ட், private, protected, public. ஓகே, ஸோ இது எல்லாம் எப்படி இது எங்கெங்கே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத we'll see. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபோவை பிரிண்ட் பண்ணலாம். டிஸ்பிளே டீட்டெயில்ஸ். இப்போ இந்த டிஸ்பிளே டீட்டெயிலில் ஐம் கோயிங் டு பிரிண்ட் தி ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஐடி, அதுக்கப்புறம் நேம், அதுக்கப்புறம் ஏஜ், மார்க். ஓகே, இப்போ இதெல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கிளாஸ்ல ஸ்டூடெண்ட் is equal to இது like equal to student. இப்போ இதை கால் பண்ணணும் ஸ்டூடெண்ட் டாட் டிஸ்பிளே டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றேன்னா இது எல்லாத்துக்கும் டிஃபால்ட் வேல்யூ நல் வேல்யூ வச்சு வரும். ஓகே, 0 நல் ஏதோ வந்து சம்திங் பிரிண்ட் ஆகுது. மேபி நான் ஒரு வேல்யூஸ் நான் இங்கே சும்மா செட் பண்ணிடுறேன். லைக்
John, age is 23, Marcus 28. இப்போ இப்படி கொடுத்தாச்சு. இப்போ இதை ரன் பண்ண போகிறோம். இதை ரன் பண்ணோம்னா நமக்கு இந்த ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இங்கே எதுவும் டேட்டா ஹைட் பண்ணுறோமான்னா எதுவுமே கிடையாது. ஸோ வித்தின் தி கிளாஸ் தேர் இஸ் நத்திங் லைக் டேட்டா ஹைடிங். நம்ம இதையே வந்து ஹைட்லாம் பண்ணல. ஸோ இங்கே நீங்கள் எக்ஸஸ் மாடிஃபைஸ் எது போட்டாலும் தட் வில் ஒர்க். ப்ரொடெக்டடாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, டிஃபால்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்ரி திங் வில் பி ஆக்சசபிள் இன்ஸ்டெட் ஆஃப் தி கிளாஸ். பட் இதுலயே வந்து லோக்கல் வேரியபிள்னு இருக்கும். தட் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்கோப் நான் கிரியேட் பண்றேன். இந்த ஸ்கோப்புக்குள்ள போயிட்டு நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன்னா, இந்த எக்ஸ் போயிட்டு நான் இப்படி பிரிண்ட் பண்ணேன்னா இங்கே பிரிண்ட் ஆகாது. இது வந்து ஸ்கோப். ஓகே, ஸோ இந்த ஸ்கோப்புக்குள்ள மட்டும்தான் இந்த எக்ஸோட வேல்யூ வந்து ரீடபிள். அவுட் சைட் ஆஃப் த இந்த ஸ்கோப்ல வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே இது தோ வித்தின் தி கிளாஸ் இருந்தாலும் இதை வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் இட். மற்றபடி இந்த கிளாஸ் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ், மெம்பர் வேரியபிள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது வந்து கிளாஸ் லெவலில் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க. இது வந்து நாட் அ லைக் அ லோக்கல் வேரியபிள். லோக்கல் வேரியபிள்னா இந்த மெத்தடுக்குள்ள இங்கே கிரியேட் பண்ணுறது. இப்போ இதனோட விசிபிலிட்டி வித்தின் திஸ் மெத்தட்குள்ளே தான் இருக்கும். இதெல்லாம் லோக்கல் வேரியபிள்ஸ். இது வந்து கிளாஸ் லெவலில் பண்ணுறோம். ஸோ மெம்பர் வேரியபிள் அப்படின்றது. ஸோ இதை வந்து வித்தின் தி கிளாஸ்க்குள்ளே எங்கே வேணால் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். So regardless of whatever access modifier it is. Okay, so இது within the class குள்ள நடக்கிற statement. And now எனக்கு வந்து class like senior student extends student அப்படின்னு நான் போட்டுக்கிறேன்னா, இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா, இந்த மெத்தட் இருக்கு இல்லையா, இந்த மெத்தடை I want to override it. இப்போ ஓவர்ரைட் பண்றேன், பட் அதே ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் நான் ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போறேன் இங்க. அவ்வளவுதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இங்க எது ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா ஏஜ். ஏன் அப்படின்னு போய் பார்க்கலாமா? ஸோ ஏஜ் வந்து என்னவா இருக்கு? ப்ரைவேட்டா இருக்கு. ஸோ ப்ரைவேட் மீன்ஸ் அதனோட ஆக்சசிபிலிட்டி எங்க இருக்கும்னா விதின் கிளாஸ். அவ்வளோதான். ஸோ அவுட் ஆஃப் த கிளாஸஸ்ல நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. இது வந்து ஃபிக்ஸ்டு. அவ்வளோதான். அதே மாதிரி பப்ளிக்கு நம்ம பெருசா எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனிவேர், ஆக்சஸ் எனிவேர், அவ்வளோதான். ஸோ இது ஆக்சஸ் எனிவேர், இது வித்தின் தி கிளாஸ். ரொம்ப கிளியர். இப்போ இந்த ரெண்டு தான் நம்ம பார்க்கணும். இந்த டிஃபால்ட்னா என்ன, ப்ரொடெக்டட்னா என்ன, இவ்வளோதான். ஸோ ப்ரொடெக்டட் அப்படிங்கும்போது ஓகே, இங்கே வந்து நல்ல ஏஜ் வந்து கால் பண்ண முடியல. லிமிட். ஓகே, இந்த ப்ரொடெக்டடும் டிஃபால்ட்டும் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு we need another one package. ஸோ அதுக்கு நான் போயிட்டு கிரியேட் பண்ண போறேன். That package will be oops encapsulation 2. இங்க போயிட்டு நான் அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ண போறேன் கிளாஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து இது வந்து வேற ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ண போறோம். ஓகே, இதுல இருக்கிற வேரியபிள்ஸ், இதுல இருக்கிற இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் we are going to try to read it. அதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க ஒரு மெத்தட் இருக்கணும். நம்ம ரைட் பண்ணணும். ஸோ இங்க வந்து ஐ ஹேவ் a method like public void show, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல போயிட்டு நான் வந்து ஒரு இந்த மெத்தட் கன்ஃபியூசிங்கா இருக்கும்.
I rename it to ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலா நம்ம என்ன கொடுக்கலாம்னா kind of student info or something. So இப்போ இதுக்குள்ள போயிட்டு ஸ்டூடெண்ட் எஸ் இது வந்து எந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றது கேட்கும். ஸோ இது இது வந்து ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா இங்க இருக்கிற கிளாஸ் இது இது வந்து நான் பப்ளிக் கிளாஸ். இந்த நீங்க ப்ரொடெக்டட் பப்ளிக் போறது நாட் ஓன்லி ஃபார் வேரியபிள், இட்ஸ் ஆல்சோ ஃபார் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கிளாஸஸ். இது வந்து நான் பப்ளிக் கிளாஸ், ஸோ இட்ஸ் will not be able to access outside of the class. ஓகே, ஸோ அந்த இதை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை வந்து என்ன பண்றேன்னா இதை ஒரு தனி கிளாஸாக நான் மாற்றணும். இங்கே வந்து let to write it as a separate class. ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். எரர் தான் வரும், பிகாஸ் இது பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இந்த கிளாஸ் இருக்கிறதா தான் that will be considered. ஸோ இதை நம்ம எடுத்துட்டு போயிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ல பிளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் இதுக்குள்ள இருக்கிற இந்த ரிமூவ். அதே மாதிரி இந்த கிளாஸையும் we can create it as a separate class. ஏன்னா ஒரு ஃபைல்குள்ள ஒரு பப்ளிக் கிளாஸ் தான் இருக்க முடியும், அதனால தான் நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கோம். சீனியர் ஸ்டூடெண்ட். ஸோ இதுக்குள்ள போயிட்டு இந்த கிளாஸ் இதுக்குள்ள போட்டுடலாம். ஸோ இங்கே நம்ம செக் பண்ணிப்போமோ. ஸோ எஸ், ஏஜ் வந்து ஆக்சஸ் ஆகுது, மற்றதெல்லாம் ஆக்சஸ் ஆகுது. இது இது வந்து இது வராது, தட் we can remove it. இப்போ இந்த ரெண்டு இதுக்குள்ள இருக்கிறது ரெண்டு டம்மி இல்லையா, இது ரெண்டு டெலிட் பண்ணிடலாம். ஃபைன். இப்போ அவுட் சைட் ஆஃப் திஸ் கிளாஸ் எனக்கு வந்து இங்கே ஸ்டூடெண்ட் இன்ஃபோன் இருக்கு. இங்கே போனால் இப்போ என்னால் வந்து இந்த ஸ்டூடெண்ட் குரூப்ஸ்லேருந்து எடுக்க முடியும். இப்போ இதுல இருந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இதுலேருந்து ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்து பிரிண்ட் பண்ணணும். இதுக்குள்ளே என்ன இருந்துச்சோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணணும். இதுக்குள்ள நம்ம வந்து ஸ்டூடெண்ட் எஸ்ன்னு சொல்லி கிரியேட் தான் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு யூல் ஹேவ் டு பிரிண்ட் இட். ஓகே, எஸ் டாட், அது வந்து எஸ் டாட் ஐடி, எஸ் டாட் நேம், எஸ் டாட் ஏஜ், எஸ் டாட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எது எதெல்லாம் ஆக்சஸ் ஆகல, மார்க் மட்டும்தான் ஆக்சஸ் ஆகுது, மற்ற எதுவுமே நம்மளால வந்து ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து எங்க இருக்குன்னா வேற ஒரு பேக்கேஜில் இருக்கு. ஸோ அங்கே அந்த பேக்கேஜில் இருக்கிறத இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த இம்போர்ட் பண்ண வேரியபிள்ல இருந்து அந்த கிளாஸ் ரெஃபரன்ஸ்ல இருந்து நம்ம அதுக்குள்ள இருக்கிற அந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் மெம்பர் வேரியபிள்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னு பார்த்தா நம்மளால வந்து எதையுமே ஆக்சஸ் பண்ண முடியல எக்ஸெப்ட் பப்ளிக். இந்த பப்ளிக்கா இருக்கிறத தவிர நம்மளால எதையுமே ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ இதுதான் வந்து த திங் இஸ் லைக் ஒரு ப்ரைவேட்ன்றது வித்தின் இந்த கிளாஸ்க்குள்ள, அவ்வளோதான். இப்போ வாட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, ஸோ டிஃபால்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டிஃபால்ட் வந்து வித்தின் பேக்கேஜ். ஸோ அப்போ இது அவுட் சைட் ஆஃப் த பேக்கேஜ் போகும்போது இஷ்யூ வந்துடுது. இப்போ இங்கே வந்து சீனியர் ஸ்டூடெண்ட் இருக்கு, அங்கே நம்ம இதை அக்சஸ் பண்றோம், அங்கே எதுவும் ப்ராப்ளம் பண்ணல. பட் இதையே வந்து அவுட் சைட் ஆஃப் த பேக்கேஜ் போகும்போது எனக்கு வந்து இந்த ஐடி வந்து பிரிண்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ திஸ் மீன்ஸ் இந்த டிஃபால்ட்ன்றது வித்தின் த பேக்கேஜ்குள்ள தான் ஆக்சஸ் வரும், ப்ரைவேட்ன்றது வித்தின் த கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கும், பப்ளிக்ன்றது எனிவேர். அப்போ ப்ரொடெக்டட் வந்து எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னா இங்கே வந்து இதால ஆக்சஸ் பண்ண முடியல. பட் இதே சேம் திங்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இங்கே இன்னொரு கிளாஸ் போட்டுக்கலாம். ஸ்டூடெண்ட் இன்ஃபோ information that is going to extend student
அதாவது இந்த கிளாஸை இது எக்ஸ்டெண்ட் பண்ணிடுச்சு. இங்க இருக்கிற கிளாஸை இந்த கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அப்போ நம்ம இதே உள்ள இருக்கிற டேட்டாவெல்லாம் வில் ஹேவ் டு ட்ரை டு பிரிண்ட் இட். இப்போ எனக்கு ஸ்டூடெண்ட்னு தனியாக கிரியேட் பண்ண தேவையில்ல, பிகாஸ் எனக்கு இந்த ஸ்டூடெண்ட்ல இருக்கிறத அப்படியே ஆக்சஸ் பண்ணலாம் இங்க இல்லையா? ஸோ அப்படியே ஆக்சஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள பிரிண்ட் பண்ணும், which is something very similar like this. இதுக்குள்ள போயிட்டு இதை அப்படியே பிரிண்ட் பண்றேன். ஓகே, ஸோ இங்கே இந்த கிளாஸ் சீனியர் ஸ்டூடெண்ட் எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுச்சோ அதே தான் அவுட் சைட் ஆஃப் த பேக்கேஜ்ல போயிட்டு நான் வந்து ஆக்சஸ் பண்றேன். அப்போ பார்த்தா எனக்கு வந்து ஐடி ஆக்சஸ் ஆகல. தட் இஸ் பிகாஸ் இட் இஸ் அ டிஃபால்ட். ஐடி வந்து டிஃபால்ட். ஸோ அது வந்து பேக்கேஜ்ல இருந்து இன்னொரு பேக்கேஜுக்கு வராது. அதே மாதிரி ஏஜ் இது வந்து பிரைவேட், அதுவும் வராது. நேம் இது வந்து ப்ரொடெக்டட்ல இருக்கு. ஸோ ப்ரொடெக்டட்ல இருக்கிறதுனால அவுட் சைட் ஆஃப் த பேக்கேஜ்ல ஆக்சஸ் ஆகாது. பட் எப்போ ஆகும்னா சப் கிளாஸா இருந்தா மட்டும் ஆகும். சப்போஸ் சைல்டு கிளாஸ்ன்ற பட்சத்துல தென் protected will work. So அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணிக்கணும், protected means within package, outside of the package, outside package only for subclass, only for the subclass. That's it about this access modifiers. இதுக்கு மேல இதுல எதுவும் இல்லை. ஸோ இங்கே ஆக்சஸ் ஆகாததெல்லாம் நம்ம வந்து okay. இதுக்கு ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு டேபிள் மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொன்னா you can understand it with the private மல்டி லைன் கமெண்ட்ல போட்டுருக்காங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் திங் பிரைவேட், அதுக்கப்புறம் வந்து டிஃபால்ட், அதுக்கப்புறம் ப்ரொடெக்டட், அதுக்கப்புறமா பப்ளிக். இங்க இருக்கிற கேட்டகரி என்னது அப்படின்னு பார்த்தா சேம் கிளாஸ், சேம் பேக்கேஜ், outside package, non subclass, இல்லைனா இங்கே subclass, outside package, non subclass. இப்படி இருந்துச்சுன்னா எங்க எப்படி ஆக்சஸ் ஆகும்? பிரைவேட் வந்து இங்க எஸ், மற்ற எல்லா இடமும் இன்னும். ஓகே, வேற டிஃபால்ட் வந்து ரெண்டு இடத்துல எஸ், இங்க எஸ், இங்க எஸ், இங்க நோ, இங்கேயும் நோ. அது மாதிரி ப்ரொடெக்டட் இங்க எஸ், இங்க எஸ். outside of the package subclass and yes, non subclass and no. And public yes, 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 yes. Everywhere it will be accessible. Okay, fine. So இது பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். Yeah, that's it about encapsulation.